முருகனை கூப்பிட்டு முறையிட்ட பேருக்கு முத்திய திரை தீருமே. அதே நிறுத்தலாம். முருகான கூப்பிட்டாவே வந்துடுவேன். எதுக்குலாம் அந்த பாட்டை பாடுங்கிற பேர்ல சாவடிக்கிற? அது ஒண்ணு இல்ல முருகா, இந்த 2026 வரவேற்கும் விதமா மிகப்பெரிய புத்தாண்டு திருவிழா ஒண்ணு நடத்துறோம். அதுக்கு தான் உங்க காணிக்க வேணும். ஒழுங்கா இது சிம்பிளாவே சொல்ல மாட்டியா? ஒண்ணுமே புரியல. காணிக்க எதுக்கு? இல்ல நியூ இயர் பார்ட்டி வருது இல்ல, அதான். ஓ, இப்ப சார் இது மட்டும் தான் குறையா? 2025 மொத்தத்தையும் நாசம் பண்ணிட்டு இப்ப 2026 நியூ இயர் பார்ட்டிக்கு ஏகட்டே காசு ஏற்று வர. என்னவோ எல்லா தப்பு எங்க மேல போடுறீங்க? படிச்சது நீதானே எனக்கு இது வேணும்னு எழுதிருக்கணும். எழுதுறத மட்டும் கிழிச்சிருப்ப. உன்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அது 9 வாட்டி சொன்னா கூட அது 10வது வாட்டியா தப்பா செய்யற ஆளு நீ வந்து என்ன பேசுற? இப்போ உன் வாழ்க்கை கெட்டு போடுறது நான் தான் காரணங்கிற. அப்படியெல்லாம் இல்ல முருகா. நடிக்காதரா. போன வருஷம் இப்படிதான் காசை வாங்கி ஃபுல்லா சரக்கு அடிச்சு மொத்த காசையும் வேஸ்ட் பண்ண. ஐயோ நானா? அடங்கப்பா, உலகமாக நடிப்பு நடிக்காத. உன்னை பத்தி ஊருக்கே தெரியும், எனக்கு தெரியாதா? அவச்சாரா, அதெல்லாம் நான் செய்யறதே இல்ல. சரி விடு. 2026 சந்தோஷமா கொண்டாடுங்க. இது வரைக்கும் எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு? நீயே இவ்வளவு யோசிக்கும்போது மத்தவங்க எப்படி தருவாங்க? சரி விடுண்டா. இத வச்சு கேக்கல என் பேரை போட்டு கேக்க வெட்டி கொண்டாடுங்க. முடிஞ்ச 2 கேக் வீட்டுக்கு அனுப்பி விடுங்க. அதாவது இந்த 10 ரூபாயா? 10 ரூபாடா. பார்த்து செலவு பண்ணும். சம்பாதிக்கிறவங்க அவ்வளவு கஷ்டம் தெரியும். உங்க அண்ணன் விநாயகர் இருக்காருல்ல, அவரு நியூ இயர் செலிப்ரேஷனுக்காக எங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. அவன் பேச்சுலரா? அவனுக்கு சக்கரை வாங்கணும், எண்ணெய் வாங்கணும், பருப்பு வாங்கணும்னு அக்கறை இருக்குது. அதெல்லாம் கிடையாது. அவன் எவ்வளவு வேணாலும் அது மாதிரி பார்ட்டிக்கு செலவு பண்ணுவான். நான் அப்படி கிடையாது. குடும்பஸ்தன். என் குடும்பத்துக்கு செலவு பண்ணும், உங்களுக்கு செலவு பண்ணுமில்ல. அப்ப பார்த்துதான் கொடுக்க முடியும். சரி முருகா, அடுத்த வருஷம் மீட் பண்ணலாம். அதுதானே. இன்னும் இந்த பழைய காமெடி போடலையேன்னு பார்த்துட்டு இருந்தேன். போட்டியா? விநாயகனே வினை தீர்ப்பவனே. இப்போ உனக்கு என்ன வினை தீர்க்கணும்? 2026 வரவேற்கும் விதமா ஒரு மிகப்பெரிய பார்ட்டி வச்சிருக்கோம். அதுல நீயும் கலந்துக்கணும். அதுக்கு பார்த்து ஏதாவது டொனேஷன் கொடுத்தா. மந்த் நவி உண்டில காசு இல்ல. வரப்பட எனக்கு காசும் போட மாட்டேங்கிறாங்க. சரி விடு. எவ்வளவு எதிர்பார்க்கற? உங்க தம்பி எங்களுக்கு 2000 ரூபாய் கொடுத்திருக்காரு. நீங்க ஜஸ்ட் ஒரு 1000 ரூபாய் மட்டும் கொடுத்தா போதும் விநாயகா. என்னால முடியல முருகா. அட டேய், இப்ப எதுக்கு கத்து கத்திட்டு இருக்க? ஏன் கத்துறனா? உனக்கு நல்லதுன்னா என்னன்னு தெரியுமா? ஓ, நல்லா தெரியுமே. இப்ப அத கேட்க தான் கூப்பிட்டியா? அதாவது ஒரு மனுஷனுக்கு நல்லது கெட்டது இன்பம் துன்பம். நிறுத்து. இப்ப எதுக்கு தேவையில்லாம வசனம் பேசிட்டு இருக்க? எது வசனமா? என் வாழ்க்கையில நல்லதுங்கிறது ஒண்ணுமே நடக்கல. அதத்தான் உன்கிட்ட சொல்றேன். நானும் அதான் உன்கிட்ட தெளிவா சொல்றேன். உனக்கு நல்லதுங்கிறது நடக்கவே நடக்காது. அதானே, எனக்கு நல்லதுங்கிறது என்னன்னு நீ காட்ட மாட்டேறியா? காட்ட முடியாது. இவ்வளவு நேரம் உன்னை உயிரோட வச்சிருக்கேன். அதானே உனக்கு செஞ்ச நல்லது. கொஞ்சம் வரப்பா வச்சுட்டா மட்டும் பயந்துருவோமா? அப்புறம் எதுக்கு என்ன படைச்ச? படைச்சோம். நானே PSP எங்க அப்பாட்ட கேட்ட போது அதெல்லாம் உனக்கு வாங்கி தரட்டே இருந்தா இந்த ப்ராடக்ட் வச்சுக்க சொல்லி உன் தரையில ஏண்ட கொடுத்துட்டாரு. நானே உன்னை வச்சு எப்படி விளாடுறதுன்னு தெரியாம இருக்கேன். நல்லது வேணுமா? நல்லது. பாவி முருகா, உன் என்டர்டெயின்மென்ட்க்கு என்ன படைச்சன்னு கூச்ச மேல யாங்கிட்டே சொல்றா? எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? அடி ஒண்ணுமே புரியலையே, உலகம் தெரியலையே. இவனுக்குன்னு எதாலும் மிஸ் ஆகிட்டே இருக்கே. இப்படியே யோசிக்கிற மாதிரி எவ்வளவு நேரமா என்ன ஏமாத்தலான்னு பிளான்? இல்ல, உனக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்கோம். நீ இப்ப எந்த பிரச்சனைக்கு வந்திருக்குன்னு தெரியல. அதான் யோசிச்சு இருக்கேன். எனக்கு தேவை அந்த பொண்ணு ஏன் என்ன பிளாக் பண்ணா? நீ யாராவது எசக்கு மசக்க மெசேஜ் பண்ணிருப்ப. அதான் உன பிளாக் பண்ணிட்டா. கடவுளே, நீ என்ன சந்தேகப்படுறியா? நான் மெசேஜ் தப்பா பண்ணிருப்பேங்கறியா? நான் பேசுற ஒவ்வொரு பேச்சும் கவிதை நடையில பேசியிருப்பேன். உனக்கு தெரியுமா? ரொம்ப சிம்பிளா உனக்கு ஒரு சாம்பிள் காட்டவா? வேணான்னு சொன்னா விடவா போற? பண்ணு. காட்டில் இருப்பதோ பருத்தி, என் மனத்தில் இருப்பதோ நீ ஒருத்தி. எனக்கு புரியல. கொஞ்சம் தெளிவா சொல்லு. உனக்கு நல்ல ஸ்டைலா நான் சொல்ற மாதிரி. காட்டில் இருப்பதோ பருத்தி, என் மனதில் இருப்பதோ நீ ஒருத்தி. இதத்தான் நான் மெசேஜ் பண்ணேன். அத்தாடி. சரி விடு. இதுக்கு ஏன் இவ்வளவு கோவத்துல இருக்க? அதுக்கு அவ எனக்கு ரிட்டர்ன் ஒரு கவிதை சொன்னா பாரு. அதான் என் வாழ்க்கையே மறக்க முடியாதது. அப்படி என்ன சொன்னா? டைம் பார்க்க தேவை கிளாக்கு, இப்ப உன்ன பண்ண போற பிளாக்னு போயிட்டா கடவுளே. நீதிகளை நியாயங்களை. என் ஃப்ரெண்டுக்கு பிரேக்கப் ஆயிருச்சு. முருகா வந்துட்டியா? அட பாவி சிசியா, உன் ஃப்ரெண்டோட பிரேக்கப் இவ்வளவு கொண்டாட்டம் கொண்டாடுற? அவ்வளவு கொடூரமானவனா நீ? நீ என்ன வேணாலும் சொல்லு முருகா. ஐயோ என்னால முடியல. அவ்வளவு ஒரு ஆனந்தம். அப்படி என்ன பண்ண அவங்களைய? ஏன் இவ்வளவு ஆனந்தம்? ஏவா கொஞ்ச நெஞ்ச டாக்டரா பண்ணானுங்க. ஒரு அவசரத்துக்கு போன் பண்ணா கூட பிஸி. கேட்டா பொண்டாட்டியோட பேசிட்டு இருக்கேன். பொண்டாட்டிக்கு அது தேவை, பொண்டாட்டிக்கு இது தேவை. டேய் எவ்வளவு ஆட்டடா ஆடுனீங்க. ஐயோ முருகா ரொம்ப நன்றி. என்ன கொடுத்துடுற? நான் ஒண்ணு பிரிச்சு விடல. அவங்களா பிரிஞ்சிட்டாங்க. இன்னொருத்தோட சோகத்துல எப்படி சந்தோஷப்படாத சிசியா? அதெல்லாம் ரொம்ப தப்பு. போதும் போதும் போதும். என்ன அநியாயத்துக்கு நல்லவனா படிச்ச என் வாழ்க்கையே நாசமானது நீதான் முருகா. உன்னை பத்தி தப்பான விஷயம் கேள்விப்பட்டா கூட இவன் அப்படி செஞ்சிருக்க மாட்டானு டக்குனு சொல்றான் பாரு. அதான் நண்பன். என்ன பத்தி தப்பா பேசுறதே முதல்ல நண்பன் தான். சசிகுமார் டைலாக் வேஸ்டா போச்சு. சிசியா, ஒண்ணே ஒண்ணு.
உனக்கு பல்லு வலியை கொடுத்தாலும் கொடுப்பனே, ஒரே பிரேக்கப் வலியை கொடுக்கவே மாட்டேன். ஏன்னா நீ கடைசி வரைக்கும் கமிட்டட் ஆக மாட்டேன். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். நான் தான் உங்களுக்கு வேண்டாத புள்ள. நான் எதை செஞ்சாலும் நீங்க திட்ட தான் போறீங்க. ஏன்னா உங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. தயவு செஞ்சு உங்ககிட்ட பேச விருப்பம் விட்டுருங்க. அத்தாடி, எப்போ நாம தான் கோவத்துல இருப்போம், இன்னைக்கு சிசியா செம்ம கோவத்துல இருப்போம் போல. டேய் சிசியா, என்ன வீட்டுல சண்டை போட்டுட்டு இருக்க? பின்ன முருகா, எந்த தப்பு பண்ணாலும் என்னையே திட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல. சிசியா, பெத்தங்க திட்டுறது உன் மேல உள்ள அக்கறையினாலதான். கிடையவே கிடையாது முருகா. அவங்களை பொறுத்த வரைக்கும் நான் வேண்டாத புள்ள. அதனால என்னை திட்டிட்டே தான் இருப்பாங்க. சிசியா, ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்கோ, வேண்டாத புள்ளன்னு கிடையாது. எல்லா பிள்ளைங்க மேலேயும் ஒரே மாதிரிதான் அனுபவிச்சுப்பாங்க, ஒரே மாதிரிதான் அக்கறை வச்சுப்பாங்க. என்ன சிசியா ஒரு மாதிரியா முளைக்கிற? நீ ஃப்ளோல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஒன்னும் 2K கிட்ஸ் கிடையாது, பியூர் 90s கிட். உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ என்ன பண்ணன்ட்டு. அப்படி நான் என்ன பண்ண நீ பாத்துட்ட? அங்க பாரு. பிள்ளை தான் செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கனவும் இருக்க மாட்டேன். சிசியா, அது அப்ப மெச்சூரிட்டி இல்லாம பேசிட்டேன். இப்ப அப்படி கிடையாது, இல்ல கல்யாணம் ஆகி மெச்சூரிட்டியோட நடந்துடுவேன். அப்ப நீ முதல்ல எனக்கு ஜோடி அனுப்பி போடு, அதுக்கப்புறம் நான் மெச்சூரிட்டி ஆயிக்கிறேன். உனக்கு மெச்சூரிட்டி வேணா ஒண்ணு வேணா, நீ போய் உன் அம்மாவோட சண்டை போடு போடா. போற்றும் நாள் வரும். ஐயோ, ரூம் மாறி வந்துட்டுமா? ஒருவே இப்ப நீ எதுக்கு சீரியல் பிள்ளைலாம் போட்டு போய் உட்காந்துட்டு இருக்க? கிறிஸ்துமஸ் தாத்தா உள்ள வருவார்ல, அதான். கிறிஸ்துமஸ் தாத்தாவா? அதுக்கு அவரை எப்படியாவது பார்த்தே அவனுங்களுக்காக அப்படி உட்காந்துட்டு இருக்கேன். அவரு அப்புறம் எங்க வருவாரு? இங்க பாரு, பட்டையில போட்டு பத்தியோட இருக்க. கண்டிப்பா வருவாரு. பட்டையா? ஏன்டாரி, ஒரு ரிமோட் கார் தானே கிறிஸ்துமஸ் தாத்தா கேட்க போற, அதுக்கு தானே இவ்வளவு அனுப்புற? அதெல்லாம் கிடையாது. ஒருவேளை பெருசா எதிர்பார்க்கறானோ, ஒரு அழகான பொண்ணு வேணும்னு கேட்க போறியா? இல்ல. ஒருவேளை கேமரா, PS5 இந்த மாதிரி ஏதாவது கேட்க போறியா? என்னடா அது? ஒருவேளை தங்கம், வைரம், வீடு, காரு, பைக்கு இந்த மாதிரி ஏதாவது கேட்க போறியா? அது எப்பவுமே கேட்கறதுதான். அட உப்புமா, உன்னை நானும் பார்த்துட்டு இருக்கேன். எதை கேட்டாவே இல்ல இல்லங்கிற. நீ கண்டிப்பா இது பெருசா எதிர்பார்க்கற. ஒரு நோட்டே போட்டு வச்சிருக்கேன். அம்மாடி, நோட்டா? குறைங்க. சிசியா, உன்ன கூட நான் தப்பா நினைச்சிட்டேனே. இப்படி ஒரு ட்ரீம் வச்சப்ப நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த ட்ரீம் நிறைவேற என்னுடைய வாழ்த்துக்கள். ஆனா அதுக்கு முன்னாடி நீ தூங்கணும், அப்பதான் சாண்டா தாத்தா உள்ள வருவாரு. இல்லனா போடான்ட்டு போயிட்டே இருப்பாரு. ஹாப்பி கிறிஸ்மஸ், குட் நைட்.